Hi, this is Dr. Rushanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் ஃபிலாசபில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஏன் ஸ்டாய்கிசம் ஃபிலாசபி பத்தி படிக்கிறோம்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் தானே, நீங்க ஏன் ஃபிலாசபி பத்தி பேசுறீங்க, நீங்க ஏன் ஸ்டாய்கிசம் பத்தி டெய்லி வீடியோஸ் போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் இன்னைக்கு ஸ்டாய்க் ஃபிலாசபில கொடுத்துருக்காங்க. சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக், சைக்கோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கொலோக்கியலா கவுன்சிலிங்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ல நம்ம நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபோபியா, பிடிஎஸ்டி, நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமான டெக்னிக்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள், தாட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ரீஃப்ரேம் பண்றது, அதை எப்படி நம்ம நமக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ் கொடுக்காம தடுக்கிறது அப்படின்னு நம்ம அதில் கற்றுக்குவோம். அதே தான் இன்னைக்கு ஸ்டாய்க் கான்செப்ட்லையும் சொல்றாங்க. நம்மளோட எண்ணங்களை அப்சர்வ் பண்ணுங்க, அதுல இருந்து என்ன ரிசல்ட் வருதுன்றதையும் அப்சர்வ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணிட்டு அதை மாற்ற முயற்சி பண்ணுங்க. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிலையும் ஸ்டாய்க் ஃபிலாசபி தான் இருக்கு. அதனால சைக்கியாட்ரிஸ்ட் அதை பத்தி பேசுறதுல தப்பு இல்லை. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.